என்னுடைய ஆடைகள் நீங்க எதையும் கொடுத்துட்டு வாங்க நீங்க பேசுங்க. இன்றைக்கு வந்து பர்பஸ்லி அப்படி நடத்தையிலே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆள் சொல்ற நேரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளையிற்கு எப்பவும் அது இருக்கிறது. நான் பிரச்சனையை வளர்க்க பாருங்க. அந்த சோப்பு பட்டவை கூட ஒரு மூட்டை நிலைமையில இருக்கிறது. இந்த சபைக்கு இருக்கிற பெண் பிள்ளைகளை பாருங்க. அடுத்தது இந்த மீடியாவில் இங்க பார்வையாளர்கள் இருக்கின்ற உறுப்புகளை பாருங்க. அதுவே தயவு செய்து அவரோட உபகாசர்களே இந்த சபையை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களோட சபை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அதிகாரியுடைய அமர்வு ஆசிரியத்தை உங்களுக்கு முன்னுக்கு வழங்குகின்றது. அதுவே தயவு செய்து பிளீஸ் நம்ம எல்லோரும் இந்த சபையை இந்த ஊருக்காகத்தான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களையுமே குற்றப்படுத்த வேண்டாம். முதலாவது இந்த மூணு மன்னிச்சுக்கணும். இந்த சபை உறுப்பினர்களும் கௌரவ தோஷாளர்களும் மன்னிச்சுக்க வேண்டும். இந்த சபைக்கு சொல்லி சில ஒழுங்குமுறைகளும் சில உரு அணிகளும் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சபைக்கு உபதேசாளர் வருகை இருக்கின்ற கௌரவ உபதேசாளர்கள் இன்று இந்த சபைக்கு போட்டு வந்திருக்கின்ற அந்த உடுப்பு, அந்த யூனிஃபார்ம் இந்த சபைக்கு பொருத்தமற்றதாக நான் கருதுகின்றேன். அதோடு அவருக்கு ஏதாவது குறைபாடு இருக்கும் என்றால் அதற்குரிய குறைபாட்டுக்குரிய சிகிச்சையையும் இந்த சபை வழங்க வேண்டும் என்று அந்த சபையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். அது இருந்தாலும் அது நோக்கு பாருங்க. சபைக்கு அப்பால ஒரு உபதேசம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படை நான் சொல்றேன். அது ஒரு நாகரிகம் இல்லை. நீங்க பாருங்க, அந்த சோப்பு பட்டவை கூட ஒரு மூட்டை நிலைமையில் அவர் இருக்கிறது. இந்த சபைக்கு இருக்கிற பெண் பிள்ளைகளை பாருங்க. அடுத்தது இந்த மீடியாவில் இங்க பார்வையாளர்கள் இருக்கின்ற உறுப்புகளை பாருங்க. அதுவே தயவு செய்து அவரோட உபகாசர்களே இந்த சபையை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களோட சபை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அதிகாரியுடைய அமர்வு ஆசிரியத்தை உங்களுக்கு முன்னுக்கு வழங்குகின்றது. ஆகவே தயவு செய்து பிளீஸ் நம்ம எல்லோரும் இந்த சபையை இந்த ஊருக்காகத்தான் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களையுமே குற்றப்படுத்த வேண்டாம். ஒரு சமூகத்தின் வழியை சபை வழிநடத்துவதற்காக நீங்களும் இந்த சபையை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய வழிகளை உங்களுக்கு வழியாட்ட இருக்கின்ற நீங்கள் உங்களையும் பார்வையை உங்களிடத்தில் இருக்கின்றீர்கள். வேண்டிக் கொண்டவனாக எனது முன்னுக்கு முன்னிருக்கின்றேன். பேசிய விடயத்தோடு ஒத்ததாக உண்மையில் இந்த விடயத்தை கௌரவ தவிசாளர் அவர்கள் முன்வைக்க வேண்டிய விடயம், அதனை நான் இந்த இடத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்கின்றேன். உண்மையாக இந்த பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுடைய இந்த மன்றம் என்பது ஒரு மக்களாலே ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சபை. இந்த சபைக்கு என்று சில சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றது. அதனை ஒத்ததாக சொல்கின்றேன். யாராக இருந்தாலும் இந்த சபைகளில் தயவு செய்து எங்களுடைய இந்த தொலைபேசிகளை, மொபைல் போன்களை தயவு செய்து சைலண்ட் ஆக்குங்கள். அதுபோன்று எங்களுக்கு அத்தியாவசியமாக கூடுதலாக கதைக்க வேண்டும் என்றாலும் அனுமதி பெற்று வெளியே செல்லுங்கள். அதுபோன்று இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய நாட்டினுடைய அந்த சட்ட விதியும் ஒன்று இருக்கின்றது. நீதிமன்றம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் சென்றால் விளங்கும், அங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள் வெளியே செல்வதாக இருந்தாலும் அவர்கள் தலைகுனிந்து செல்வார்கள். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே உள்ளே வருகின்ற பொழுதும் தலைகுனிந்து வருவார்கள். அந்த தலை குனிவது என்பது உண்மையாக அந்த நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்குகின்ற அந்த நீதிபதிக்காகவோ அல்லது இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைமை தாங்குகின்ற தவிசாளர்களுக்காகவோ அல்ல. எங்களுடைய நாட்டினுடைய அந்த எலெக்ஷனை அங்க பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த எலெக்ஷனுக்கான மரியாதை தான் பெறுகின்றவர்கள் அதனையும் அந்த சம்பிரதாய முறையை பேணி அதற்கான தலைகுனிவை வழங்குமாறு உங்களுடன் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். தவிசாளர் என்ற ரீதியில் ஒரு கௌரவ உறுப்பினருக்கு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டிருந்தால் தவிசாளருக்கு ஏற்பட்டிருக்காது என்று நீங்க கருதப்படாது. ஏற்பட்டிருக்கும். அது ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடாது என்பதுதான் முக்கியமான எனது நோக்கம். பிரச்சனையாக ஆகக்கூடாது என்றால் எல்லாத்தையும் பிரச்சனையாக்கணும் என்று சில கௌரவ உறுப்பினர்கள் இருக்கிற சந்தர்ப்பம் நான் அதை வரவேற்கல.
நம்மளோட கௌரவ சபை கௌரவமாக இருக்க வேண்டும். கௌரவமாக இங்கு நடவடிக்கை நாம ஆனால் அடிப்படை போறதுக்கு நாம மார்க்கெட்டுக்கு வரலையே, நாம வந்திருக்கோம் ஒரு கௌரவ சபைக்கு. நம்மளுக்கு மக்கள் தெரிவு செஞ்சுக்காங்க. நமக்குள்ள உடன்பாடு வராம விடலாம், அது உடன்பாடுகள் வராம விடலாம், அதுக்குரிய ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். அதுக்காக நாம சண்டை பிடிக்கக்கூடிய அடிப்படைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாது. அதை தவிர்க்கணும் முக்கிய நோக்கம். நான் போன கூட்டத்திலையும் உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு பாரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அந்த இன்சிடென்ட நாம இன்சிடென்டாக நான் எடுக்காம மிச்சம் ஒரு மனிதாபிமான ரீதியில கடும் மனிதாபிமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின. ஏன்னு சொன்னா அதுக்கு அடுத்தாண்டு நடக்க போயிருக்கின்ற கௌரவ நம்மளோட அதிமீதாக ஜனாதிபதி வார ஒரு ஃபங்க்ஷன். ஆகவே நாம் இங்க பிரச்சனைகளையோ நமக்குள்ள இருக்கக்கூடிய சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், சிலர் மதிக்கலாம் கருதலாம். ஆனா அப்படி இல்லை, எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மையோடு தான் எல்லாரும் இருக்கும். நீங்க கௌரவ உறுப்பினர்கள், நாம கௌரவ தவிசாளர் தான் எல்லாரையும் மதிக்கலாம். அல்லது மதிக்க இயலாங்கிற சந்தர்ப்பம் இப்படித்தானே நாம ஒரு ஆள் ஒரு பர்சன் நாம மதிக்கவில்லை, அது இந்த சந்தர்ப்பம் படுத்து இப்ப சொன்ன மாதிரி ஒன்று இலச்சினை அல்லது பதவி, இது ரெண்டும் தான் மதிக்கப்பட வேண்டியது தவிர பர்சன் இல்லை என்பதை எல்லோரும் நம்ம மனதில் வச்சுக் கொள்ளணும். ஆறு இருந்தாலும் அவரை மதிக்க வேண்டும். நாங்க 2018 இருந்து இந்த சபை வரையும் பலரை நாங்க மதிச்சிருக்கோம். அது அந்த மதிப்புங்கிற விஷயம் கதிரையை தான் நாங்க மதிச்சோம், பர்சன் இல்லைங்கிறது அவரவருக்கு தெரியும். எல்லாரும் சில விஷயங்கள்ல நாம் படிச்சவங்க ஒரு ஒழுங்கமைப்புல கௌரவமாக இருப்போங்கிறதுல 100% நான் நம்புறேன். அதை செய்வோம். அந்த விஷயத்தை விட்டுட்டு எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஜாகிர் அவர்கள் என்னுடைய ஆடை சம்பந்தமாக எங்களுடைய கேள்வி எழுப்பின எங்களுடைய நண்பர் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஜாபிர் அவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. உங்கள் எல்லோரையும் விட நீங்கள் தெரியும், நான் சட்டத்தரணி. இந்த பிரதேச சட்டம் உங்கள் எல்லோரையும் விட ஒரு வசனம் கூட நான் தெரிஞ்சிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே பிரதேச சபை சட்டத்திலேயோ எங்கேயோ பிரதேச சபையில் எந்த வகையான ஆடை அணிகலன்கள் அணியப்பட வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு எந்த இடத்திலும் கிடையாது. அப்படி இருந்து இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று ஏதாவது ஏற்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுடைய கருத்தை வரவேற்பதற்கும் நீங்கள் கூறியிருந்தால் சட்ட ஏற்பாடின்படி நானும் அதை புரிந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆடை அணிகளை நான் போடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதுக்கு மேலதிகமாக இன்னொரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சபை கண்ணியம் என்பது எங்களுடைய ஆடை அணிகலன்களில் இல்லை, நாங்கள் நடந்து கொள்கின்ற விடயத்தில் தான் இருக்கின்றது. கடந்த காலங்களில் வெளியிலிருந்து அடியாட்களை கூட்டிட்டு வந்து பதில் தவிசாளராக இருந்த ஒருவருக்கு தாக்கி கௌரவ உறுப்பினரையும் தாக்கி அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து கட்சி அரசியல் செய்திருந்த இந்த சபையில் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. அதே கட்சியினை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நீங்கள் இந்த சபையினுடைய ஒழுக்கத்தையும் சபை கண்ணியத்தையும் பாதுகாப்பு தொடர்பாக பேசுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. எனவே கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் முதல் மீட்டி பாருங்கள். இவரது சபைக்குள்ள வந்து இடத்துல நாங்கள் ஒழுதாய் பிள்ளைகள் ஒழுதாய் மக்கள் கட்சி விதம் என்று நாங்கள் செய்வோம், கட்சியை ரோட்ல நடத்துவோம், அரசியல் உள்ளுக்கு சமம் இருப்போம் என்று அப்படித்தான் நாங்களும் இருந்தோம். அப்படித்தான் எங்களுடைய முன்னாள் தவிசாளரும் இருந்திருந்தார். அவரை நீங்கள் பதவி வைக்கியது, அதே போன்று பயிற்சியாளரை தாக்கியது, இந்த இவ்வாறான விடயங்களை செய்து நீங்கள் சம்பந்தமாக இப்படி இந்த சபை நாகரிக தொடர்பாக பேசுவதற்கு யாருக்கு தகுதி கிடையாது உங்களுக்கு. அதற்கு நான் உங்களுடைய கருத்துக்களை பிரச்சனையை வளர்க்கப்படாது. என்னுடைய ஆடையாளர்கள் சம்பந்தமாக நீங்க எதையும் கொடுத்துட்டு வாங்க, நீங்க பேசுங்க. இது இன்றைக்கு வந்து பர்பஸ்லி அப்படி நடக்கவே இல்லை. பட் அது பிரச்சனை உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆள் சொல்ற நேரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தவிசாளர்களையும் எனக்கு எப்பவும் மரியாதை அது இருக்கு. அது நான் பிரச்சனையை வளர்க்க, நான் எந்த பிரச்சனையும் வளர்க்கறது இல்லை. பிரச்சனையை வளர்க்கறது இல்லை. நீங்க உபதவிசாளர்கள் வழங்கிக் கொள்ளணும். நீங்க சொல்லுங்க ஜாபீர், கட்சிகளுக்கு அப்பால இவர்தான் வந்துட்டு ஒரு ஒத்துமை ஏற்படுத்த விஷயம் தெரியும். நீங்க வெளிநடக்கிற சம்பவம் ஜாபீர் அவர்களுக்கு நான் சொல்ற விஷயம் உங்களை முன்மொழிவை சொல்லுங்க. கௌரவ தவிசாளர்களுக்கு மன்னிச்சிக்க வேண்டும் சபைகளுடைய சில உடமைகளுக்காக.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.